ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ராஜா கடை திருவொற்றியூரில் இருக்கிற டிமார்ட் தான் போயிருந்தோம். நாங்களும் அதை திறந்ததுலேருந்து போகணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இன்றைக்கி தான் டைம் வந்துச்சு அதை போகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் வெளியே போகிறோன்னு சொன்னோடனே பாப்பா ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்புனாங்க. கிளம்பிட்டு அப்புறம் ஆட்டோலேருந்து இறங்கினோடனே எங்கள் மாமியார் கை பிடிச்சிட்டு அவனும் நடந்து வந்தான். அதுக்கப்புறம் உள்ளே போய் டேக்லாம் போட்டுட்டோம். பேக்லாம் டேக் போட்டு ட்ராலி எடுத்தோடனே அவர் பேபி சீட்டில் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு ஹாய் பாய்லாம் சொல்லிகிட்ருக்காரு எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு திங்ஸாக பார்க்க போனோம். இந்த மாதிரி டீ கப்ஸு, அப்புறம் குட்டி குட்டி கப்ஸு, மக்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிளாஸு. ஆனால் அது கிளாஸ் ஐட்டம்ன்றதுனால கீழே போட்டால் உடஞ்சிரும். அதனால் அது ரொம்ப தின்னாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி கப் செட்டு, இந்த பாக்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டியாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு அந்த பாக்ஸுமே. அப்புறம் இந்த மாதிரி சாஸ் வைக்கிற பிளேட்ஸு, மைனஸ்லாம் வைக்கிறோம்ல அந்த மாதிரி பிளேட்ஸு, அதெல்லாம் டிசைன் நிறையா இருந்துச்சு. அப்புறம் பாட்டில்ஸ் எல்லாமே கூட சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாமே. அதுலேயும் பாப்பா ஒன்று கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க கையில் எடுத்து கொடுத்தாங்க எங்கள் மாமியார். ஆனால் அவன் வாங்கலை, அது வச்சுட்டான். அப்புறம் ஸ்டோரேஜ் பாக்ஸஸுமே நிறையா இருந்துச்சு. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா வீட்டில் போடுற பாய், மேட்ஸு, அப்புறம் பெட்ஷீட்ஸு, பில்லோ கவர்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரீசனபிளான ப்ரைஸில் தான் இருக்குது. அதிகமான ப்ரைஸ் இல்லை, எம்ஆர்பியோட கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸஸில் தான் வச்சுருக்காங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பை ஒன் கெட் ஒன்லேயுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கூலிங் கிளாஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானும் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் என் பையன் என்ன பண்ணுவான், வாங்கி போட்ட உடனே அதை இழுத்து உடச்சி போட்டுருவான். அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் தான் பார்க்க போனோம். ஸ்லிப்பர்ஸ் ஆனால் எனக்கு அவ்வளோ கலெக்ஷன் இல்லாத மாதிரி தோணுச்சு. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் இந்த ஸ்லிப்பர் எடுத்தேன், பட் ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சின்ன பசங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜீன்ஸ்லேருந்து டாப்ஸு, ஃப்ராக் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. டெய்லி வியர்ஸு, வெஸ்டர்ன் வியர்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சின்ன பசங்களுக்குலாம் இந்த மாதிரி 180லேருந்து எல்லாமே டாப்ஸு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பசங்களுக்கு 150, 130 அந்த ரேஞ்சிலேயே இருந்துச்சு. என் பையனுக்குலாம் பார்த்திங்கன்னா 130, 150 அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. ஆனால் நம்ம பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா சைஸஸுமே மிக்ஸஸ் ஆகி இருந்துச்சு. அந்த பாக்ஸ்லேருந்து நம்ம ஒரு சைஸஸாக தேடி எடுக்கணும். எங்கள் மாமியார் தான் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக தேடி அவனுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். போய் பார்க்கும்போது எண்ணெய், அதுக்கப்புறம் பூஜை சாமான்கள், அப்புறம் பேபியோட பேம்பர்ஸு, வைப்ஸு, டைப்பர்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருந்துச்சு. அது எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்தோம். சரி இதெல்லாம் இப்போ நமக்கு வேண்டாம், அடுத்த ப்ராடக்ட்ஸுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே சேமியா, மக்ரூனி அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்களுமே மக்ரூனிலாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்பளம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சா. அதுக்கப்புறம் என் பையன் என்ன பண்ணால், நாங்கள் எல்லாத்தையும் எடுத்து ட்ராலியில் போட அவன் ட்ராலிலேருந்து கையில் எடுத்து வச்சுக்க இதே தான் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் எல்லாமே பில்லிங் போட்டு வெளியே வந்துட்டோடனே எங்கள் நாத்தனார் அவனை தள்ளிட்டு போனாங்க. நாங்கள் இன்னொரு ட்ராலியில் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். அவன் என்ன பண்ணால், வெளியே வந்தோடனே எக்ஸைட் ஆகி யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க வா போகலான்னு சொன்னோடனே அவங்க கூட கிளம்பி போகிறான். அதுக்கப்புறம் வா சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டோம். ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீடு பக்கத்தில் தான் டிமார்ட் இருக்குன்றதுனால நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், டின்னர் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனால் இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, ஃப்ரைட் ரைஸு, கிரில் சிக்கன் என்னென்னமோ வாங்கி வச்சாங்க. நமக்கும் இந்த மாதிரி பாசம் காட்டுறவங்களாம் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அந்த வேஃபர் பிஸ்கெட் ரோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 1 வாங்கினா 1 ஃப்ரீ. இதெல்லாம் ஆஃபர்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கப் செட் தான் ஒன்று வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இல்லையா, அதனால் இது வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் காட்டினேன்ல சாசஸ் கப்ஸ் எல்லாம், அதனால் இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் 39 ருபீஸ், 15 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிளிப் 45 ருபீஸு, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த இடுக்கியில் அது பிடிக்கிறது, அதுக்கப்புறம் இது இந்த பாக்ஸ் 50 ருபீஸ் தான் பேண்டு. அப்புறம் அது எல்லாமே இது 1 வாங்கினா 1 ஃப்ரீ பவுடரு. அப்புறம் இந்த நார், அப்புறம் இந்த பிளேட்டு 79 ருபீஸ் தான் 3 பிளேட்டு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் டிசைனாக இருந்துச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் 55 ரூபாய்க்கு நல்லா தான் இருந்துச்சு பார்க்க. ஸோ இது வாங்கியிருந்தேன். இதுவும் இன்னொரு கலரும் இருந்துச்சு, பிளாக்கும் இருந்துச்சு. ஸோ நான் ஒயிட் வாங்கியிருந்தேன். இதுலேயும் ஒயிட் பிளாக் இருந்துச்சு, நான் பிளாக் வாங்கியிருந்தேன். அப்புறம் பாத்ரூமில் மாட்டுற மாதிரி ஒரு ஹோல்டர் தான் வாங்கியிருந்தோம், ப்ரஷ்ஷு, பேஸ்ட் அதெல்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பேட்ரி, சாமான் கழுவுற ஸ்பாஞ்சு,
அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த பிங்க் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். இது 120க்கு உள்ள 3 பாக்ஸ் வருது. சூப்பராக இருக்குது பார்க்க. ப்ரைஸ்க்கு இது கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஷெல்ஃபில் வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வாங்கியிருந்தோம். அப்புறம் இதுதான் பாப்பாவுக்கு வாங்கின அந்த 4 ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த ட்ரௌசர், அப்புறம் 2 டிஷர்ட்டு, அப்புறம் மக்ருனி வாங்கினோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, அப்பளம், அப்புறம் அவுல், அப்புறம் இந்த அப்பளம்லாம் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, அதனால் இது வந்து 2. அதுக்கப்புறம் இன்னொரு டிசைன் 2 டிசைனில் வாங்கியிருந்தோம். ஒன்று வீல் வந்து வாங்கியிருந்தோம், இன்னொன்று வந்து ஸ்கொயரில் வேஃபில்ஸ் வரும்ல அந்த மாதிரி ஸ்கொயரில் வாங்கியிருந்தோம். அப்புறம் மட்டன் மசாலா வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கு வந்து உப்பு கடலைலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து உப்பு கடலை வாங்கினோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, அப்புறம் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸு அதெல்லாம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ப்ரௌன் சுகர் ஒன்று வாங்கியிருந்தோம். அப்புறம் கிச்சனில் போடுறதுக்கு வந்து பெருசாக மேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வந்து 2 மேட் வாங்கியிருந்தோம். 185 189 ருபீஸ் தான். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியுமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு போன பட்ஜெட் வந்து கம்மி தான். ஆனால் நாங்கள் வாங்கின ப்ராடக்ட்ஸோட பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ ஆயிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணி போனதே 5 ப்ராடக்ட் தான். ஆனால் வாங்கினது வந்து இவ்வளோக்கு. பில்லு பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா கன்ஃபார்மாக எகிரிடும். நீங்களும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பில் எவ்வளோ வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பசங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் பில் எக்ஸ்ட்ராவே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.